இன்றைக்கி நம்ம பட்டு ப்ளவுஸோடைய ஸ்லீவ் டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இந்த 2 லைனிங் நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா இந்த மாதிரி கரெக்டாக மடித்து போட்டுக்குவோம். இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு முன்னங்கையில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஷேப் எடுக்க போகிறோம். அந்த ஷேப் வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி லைட்டாக ஷேப் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஷேப் வேணால் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம், லைட்டாக வேணுன்னா நீங்கள் லைட்டாக எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஷேப் போட்டுட்டு தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு மீதியெல்லாம் நம்ம அப்படியே கட் பண்ணிவிடுவோம். அதாவது ஷேப்பாக கட் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி வந்து ஷேப் வந்து கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கவர் த்ரெட் எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு 2 லைனிங் ஒன்றா போட்டு நீங்கள் கவர் த்ரெட் எடுத்துங்க. நீங்கள் கட்டிங் பண்ணும்போது கவர் த்ரெட் எடுத்துட்டிங்கன்னா எடுக்க தேவையில்லை, எடுக்கலைன்னா நீங்கள் எடுத்துங்க. இப்போ கவர் த்ரெட் எடுத்துட்டோம். அந்த ஸ்லீவுடைய ஒரிஜினல் கிளாத்தில் மேல் பக்கமாக வந்து லைனிங் போட்டுக்கிறோம். ஸோ லைனிங்கை போட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த 1/4 இன்ச் கணக்கில் அப்படியே தச்சு அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தச்சு திருப்பிக்குவோம். இப்போ இந்த மாதிரி தைக்கும்பொழுது நம்ம 2 ஸ்லீவும் ஒரே டைமில் தைக்கணும். அப்போ தான் வந்து ஆப்போசிட் கனெக்ட் பண்ணி அந்த கவர் தட்டெல்லாம் கனெக்ட் பண்ணி நீங்கள் தைக்க முடியும். நீங்கள் ஒரே மாதிரி தனித்தனியாக நீங்கள் தைச்சிங்கன்னு சொன்னாக்கா லெஃப்ட் ரைட் வந்து நீங்கள் மாற்றி தைச்சிருவீங்க. அதனால் 2 ஸ்லீவும் வந்துட்டு எப்பயுமே ஸ்லீவ் தைக்கும்பொழுது அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தொடர்ச்சியாக நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட் வந்து கரெக்டாக தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதை நீங்கள் பார்த்து கவனமாக தைக்கணும். இந்த மாதிரி தைச்சிட்டு இந்த மாதிரி பெண்டாக இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த லைனிங்கை வந்து அப்படியே உள் பக்கமாக மடித்து திருப்பிக்குவோம். திருப்பிட்டு இந்த பிசில் அந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக சரி பண்ணிவிடுங்க. ஷேப் வந்து நல்லா கரெக்டாக சரி பண்ணிவிட்டு ஒரு படிமான தையல் வந்து நம்ம கம்பல்சரி போடணும். எப்படி நெக்கில் நம்ம படிமான தையல் போடுவோமோ அதே மெத்தடில் தான் இங்கேயும் நம்ம வந்து எல்லாம் சரி பண்ணிவிட்டு ஒரு படிமான தையல் போட்டு லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் அது ரெண்டுத்தையும் நம்ம அட்டாச் பண்ணிடணும். ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணிக்குவோம். இப்போ இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த அர்க்காத்லாம் வந்து கரெக்டாக பாயிண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அர்க்காத் வந்து முக்கியமாக மெஷர்மெண்ட்டுக்கு தேவைப்படும். கரெக்டான மெஷர்மெண்ட் ஃபிட்டிங்லாம் பார்த்திங்கன்னா இந்த அர்க்காத் தான். ஸோ அதனால் இந்த அர்க்காத்லாம் மார்க்கிங் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கையிலே வந்துட்டு டபுள் தையல் இன்னொரு ஓரத்தையல் போட்டு தையல் போட்டுக்குவோம். ஏன்னா வந்து அதில் ஸ்டோன் ஒர்க் நம்ம பண்ண போகிறதால நீங்கள் 2 தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம டபுள் தையல் போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு குட்டியாக 2 பேட்ச் வந்து ரெடி பண்ண போகிறோம். 2 ஸ்லீவுக்கும் நீங்கள் இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் பேட்ச் வந்து ரெடி பண்ணிவிடுங்க. நான் வந்து சஃபாரி கேன்வாஸில் தான் கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பார்டரில் வச்சு நம்ம நல்லா அயன் பண்ணி ஒட்டிடணும். இப்போ நம்ம நல்லா அயன் பண்ணி ஒட்டிட்டோம். 2 பேட்ச் வந்து ரெடி பண்ணிட்டோம் திலகம் ஷேப்பில். இப்போ இந்த திலகம் ஷேப் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் இருக்குது. ஸ்லீவுடைய லென்த்து பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு தான் ஸ்லீவுடைய லென்த்து டோட்டலாக. ஸோ 2.5 இன்ச்சில் நம்ம இந்த பேட்ச் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பீடிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த பீடிங் எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கணும். அதாவது இந்த கையில் இருக்கக்கூடிய அந்த பார்டரை யூஸ் பண்ணி நம்ம இந்த பீடிங் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கிராஸ் பீஸ் பீடிங் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம தனியாகவே வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம இந்த கிராஸ் பீஸ் பீடிங் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்லீவோடைய பார்டரை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி லேஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த லேஸ் வச்சு தான் நம்ம ஸ்லீவில் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா முன்னங்கையில் ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு இந்த லேஸை வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிகிட்டே வந்துடலாம். எதுக்கு இந்த 1/4 இன்ச் கேப் விடுறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம லேஸ் ஸ்டோன் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு 1/4 இன்ச் கேப் கரெக்டாக 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு இந்த லேஸ் வந்து அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வச்சு தச்சுக்கிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி தைச்சிட்டு வரும்பொழுது பீடிங்கில் நம்ம குட்டி தையலாக போட்டு தைங்க, அப்போ தான் ஃபினிஷிங்காக இருக்கும். 2வது மேட்சிங் நூல் போடுங்க, ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி 1/4 இன்ச் கேப் விட்டு பீடிங் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வச்சு அட்டாச் பண்ணிக்குவோம். இந்த பேட்ச் வந்து அட்டாச் பண்ணும்போது சென்டர்லாம் கரெக்டாக பார்த்துங்க. ஏன்னா கொஞ்சம் முன்ன பின் ஆனாலும் பார்க்க அழகாக இருக்காது. ஸோ அதனால் கரெக்டாக சென்டரை கனெக்ட் பண்ணி அந்த பேட்ச் வந்து வச்சிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் லேஸ் வச்சு அந்த பேட்சுடைய அந்த பிசரெல்லாம் கவர் ஆன மாதிரி கரெக்டாக வச்சு தைச்சிக்கலாம். அந்த திலகம் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இந்த ரெடிமேட் லேஸை வந்து அந்த பேட்சை வந்து கவர் பண்ண மாதிரி அப்படியே தைச்சிட்டே வந்துடணும்.
இப்போ எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிசுரெல்லாம் கவர் ஆன மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி மடித்து வச்சு தையல் போட்டுக்கணும். பிசுறு தெரியக்கூடாது. ஏன்னா ரெடிமேட் லேஸ் பொறுத்த அளவுக்கு பிசுறு தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த பிசுரெல்லாம் கவர் பண்ணி அந்த லேஸுக்குள்ளாரே வச்சு புதைச்சி தச்சிடணும். பேட்சில் பார்த்தீங்கன்னா அந்த ரெடிமேட் லேஸ் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி தைச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அளவு அந்த ஸ்லீவுடைய முன் சுற்றளவு கையுடைய சுற்றளவு வந்து 10 இன்ச்சு. நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு 4.25 வச்சு மார்க் பண்ணியிருக்கிறோம். ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுருக்கிறோம். ஸோ அந்த 1/4 இன்ச்சு கேப் எதுக்குன்னு சொன்னால் நம்ம தைக்கும்பொழுது இந்த ஸ்டோனில் தைச்சிடாமல் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு 4.25 இன்ச்சு வச்சுருக்கோம். அதாவது 9.5 இன்ச்சு நம்ம வச்சு இந்த ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். கரெக்டாக ஸ்டார்டிங்கில் கட்டிங்க. அதே மாதிரி இந்த பெண்டு ஷேப்பில் வரும்போது அந்த ஜாயிண்டெல்லாம் கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணணும். முக்கியமாக நம்ம பொறுமையாக தைக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்டோனில் தைக்கும்பொழுது ஊசி வந்து உடையாது. ஸோ இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டோனை வந்து எப்படி பர்ஃபெக்டாக தைக்கிறது, இந்த ஸ்டோன் வந்து தைச்சிட்ட பிறகு எப்படி வந்து அயனிங் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் தனித்தனியாக நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கிறோம் ஏற்கனவே. அந்த வீடியோ பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டோனருக்கு வச்சு அட்டாச் பண்ணிகிட்டே வந்துடலாம். திலகத்தில் பார்த்திங்கன்னா அவுட்டர்லேயும் நம்ம ஒரு லைன் வந்து ஸ்டோன் வச்சு அட்டாச் பண்ணிகிட்டே வந்துடுவோம். இந்த ஸ்டோனை நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அயன் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அன்ஃபினிஷிங்காக இருக்கும், ஒரு ஃபினிஷிங்கே இருக்காது. ஸோ இந்த ஸ்டோன் எப்பவுமே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா தான் அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் அயன் பண்ணாமல் ஒன்லி ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி பெண்டாக இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் ஒரு படிமானமாகவே இருக்காது. அதனால் நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா தான் அந்த பேஸ்டெல்லாம் மெல்ட் ஆகி உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். இப்போ நம்ம ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ அந்த திலகத்தோடைய சென்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்கிறதால இதே ஸ்டோனை நம்ம டைமண்ட் ஷேப்பில் வந்துட்டு இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ரெடிமேடில் திலகம் ஷேப்லேயே வந்துட்டு குட்டி குட்டி பேட்ச்லாம் கிடைக்கிது. அதை வாங்கி கூட நீங்கள் உள்ளே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சரி நேயர்களே, இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளில் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.